பாய்ங்க. பாய்மா. பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகேம்மா. பாய். பாய். சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுறேன். உள்ள போட தங்கம். அப்பாடா, என் ஹஸ்பண்ட ரெடி பண்ணி வேலைக்கு அனுப்பி வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுது. இப்ப என்ன பண்ணலாம்? ம், சரி, வீட்ல இருக்கிற மிச்ச வேலையெல்லாம் பாப்போம். ம், 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 ம். ஆ, ஏய், யாரா நீ? எப்படி வீட்டுக்குள்ள வந்த நீ? ஐயோ, திருடன் திருடன் திருடன்! ஏய், சீ வாயமுடு. சைலண்டா இருக்கணும். இல்ல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஐயோ, இங்க இருந்து முதல்ல வெளியில போயிடு ப்ளீஸ். இங்க பாரு, ஒழுங்கா நகை பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, வாங்கிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். இல்ல இங்கேயே ஒன்ன, புரியுதா? ஐயோ, என்னடா இது? நீ முதல்ல எப்படி உள்ள வந்தேன்னு சொல்லு. நான் டோர் லாக் பண்ணி தானே வச்சிருந்தேன். நீ டோரை லாக் பண்ணியிருந்தானா நான் எப்படி உள்ள வர முடியும்? டோரு பப்பர பேன் தான் கிடக்குது. அதை பார்த்துட்டு தான் நானே உள்ள வந்தேன். டோரு பூட்டி இருந்தாலே நாங்க உள்ள வந்துருவோம். சரி சரி, நீ முதல்ல இங்க இருந்து வெளியில போ. ஏய் வாய மூடு. நான் கேட்டதை கொடுத்துட்டேனா நானே போயிடுவேன். என்ன புரியுதா? என்ன கொடுக்கணுங்கிற? உன் கழுத்துல இருக்க செயின் அப்ப இருந்தே என் கண்ணை கூசிட்டு இருக்கு. என்ன ஒரு 10-15 பவுண்ட் இருக்குமா? ஆ. அது மட்டும் என் கைக்கு வந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஐயோ, இது தாலி செயின், இதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. ஏய் சே குடு, இல்லன்னா கொன்னு போட்டுருவேன். டக்குனு கலாட்டே. அவ்வளவுதானா? இதெல்லாம் எனக்கு பத்தாது. இங்க பாரு, சொன்னா புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் இல்ல. சரி வா உள்ள போய் பார்க்கலாம். ம், சீக்கிரம் வா. ஏய், அந்த பீரோல இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியே போடு. ம். நகை பணம் எது இருந்தாலும் எடுத்து வெளியே போடு. சீக்கிரம். ம். பா, எப்படி இருந்தாலும் 30 பவுன் தேரும் போல இருக்கு. ம், இதே போதும். சரி, பணம் ஏதாவது இருக்கான்னு பாரு. பாரு. ம். இன்னும் வேற ஏதாவது இருந்தா எடு. இதுக்கு மேல எதுவும் இல்ல. சரி,
இதுவே போதும், நான் போறேன். நான் போனதுக்கு அப்புறம் உன் புருஷன் போலீஸ்காரன்னு யாருக்கிட்டயாவது இத பத்தி சொன்ன பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்கப்புறம் உன் உயிருக்கு கேரண்டியே கிடையாது. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ணாத, சைலண்டா இரு. சரி, போயிட்டு வரேன். ஐயோ கடவுளே, என்னோட நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? டோரை லாக் பண்ணாம வந்ததுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்ப அவர் வந்து நகை பணம்லாம் எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? புறம்போக்கு ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டானே. ஓ, இதான் அந்த பொண்ணோட வீடு போல இருக்கு. சரி, உள்ள போய் பேசிடலாம். வணக்கங்க. ஆ, யார் நீங்க? அ, நான் வந்து உங்கள ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க. ஆ, எதுக்கு? அது உங்கள பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா உங்கள மாதிரி ஹோம்லியான பொண்ண தாங்க பண்ணணும். நீங்க மட்டும் ஓகேனா உடனே உங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா? ம். ஐயோ, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. ஓஹோ! சரிங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் பரவால்ல. உங்கள நான் திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படின்னா ஒரு 8 மாசம் நீங்க வெயிட் பண்ணணுங்க. ஆ, 8 மந்த்ஸா? எதுக்குங்க? அது வந்து நான் எதுக்கும் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். ஓ! உங்க ஹஸ்பண்ட் எங்க போயிருக்காரு? ஆ, அவர் கொஞ்சம் வெளியில இருக்காரு. ஓ! அவர் இங்க வர்றதுக்கே ஒரு 8 மாசம் ஆகும்னு நினைக்கிறேன். ம். ஃபாரின் எங்கேயாவது போயிருக்காராங்க? இல்லங்க. ஆ, அவரு கப்பல்ல ஏதாவது வேலை செய்றாராங்க? ஆஹா, இல்ல. ம். ஒருவேளை ஸ்பேஸ் ப்ராஜெக்ட்ல இருக்காரா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லங்க. சரி, எங்க தான் போயிருக்காரு சொல்லுங்க. அவர் எங்க இருந்தாலும் சரி, நான் அவர்கிட்ட போய் ஓகே வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படியாவது நம்ம 2 பேருக்கும் அவரையே கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றேன். இல்லங்க. நீங்க போய் அவர பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆ, நானே அவர போய் பார்த்துக்கிறேன். ஆனா, நீங்க ஒரு 8 மாசம் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். ம். ஐயோ! 8 மந்த்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. அவர் கால்ல விழுந்தாது நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றேன். நீங்க கொஞ்சம் அவசரப்படாம இருங்க. ஏங்க, என் ம். நிலைமைய புரிஞ்சுக்கோங்க. அவர் எங்க தான் இருக்காரு? அவரு ஜெயில்ல இருக்காருங்க. ஆ? உண்மைய தான் சொல்றீங்களாங்க? அவர் எதுக்குங்க ஜெயிலுக்கு போனாரு? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அது இல்லங்க. போன வருஷம் கூட இப்படிதான் ஒரு பையன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணான். அது என் ஐயையோ! வீட்டுக்காருக்கு தெரிஞ்சு போயி அந்த பையன
போட்டு தள்ளிட்டாருங்க. அதுக்காக தான் அவரு ஜெயில்ல இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆம், இன்னும் ஒரு 8 மாசத்துல அவரு வெளியில வந்துருவாரு. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவர் வெளியில வந்த உடனே நாம 2 பேரும் சேர்ந்து அவர்கிட்ட பேசி ஒரு முடிவு எடுத்துறலாங்க. அவருக்கு ஓகேனா கல்யாணம் பண்ணிக்கலாம். வேணாம் மேடம். அ, ஆளை விட்டுருங்க மேடம். ஏங்க, நான் போயிட்டு வரேன். ஐயோ, என்னாச்சு? அழகா இருக்காங்கன்னு வந்தது தப்பா போச்சே. ஏங்க, நில்லுங்க. உங்களை விட எனக்கு என் உயிர் தான் முக்கியம் மேடம். அவசரப்படாதீங்க. நான் போயிட்டு